இன்று 1/1/2024 திங்கட்கிழமை. புத்தாண்டு நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நல்ல நேரம் பார்த்து, நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். இன்றைய தின சிறப்புகள். பண்டிகை திருத்தணி ஸ்ரீமுருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். வழிபாடு கன்னிமார்களை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்று எதற்கெல்லாம் சிறப்பு? நவகிரக சாந்தி செய்ய சிறந்த நாள். நோயாளிகள் மருந்து உண்ண ஏற்ற நாள். சித்திரம் வரைய உகந்த நாள். வழக்குகளை வாதிட நல்ல நாள். இன்றைய தின ராசி பலன்கள. மேஷ ராசி. குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் நீங்கும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும். வணிக நடவடிக்கைகளில் லாபம் மேம்படும். கற்பனைகளை குறைத்து கொள்ளவும். வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆர்வம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அஸ்வினி தயக்கத்தை தவிர்க்கவும். பரணி புரிதல் அதிகரிக்கும். கிருத்திகை ஆர்வம் பிறக்கும். ரிஷபராசி. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். தனவரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும். அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக இருக்கவும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். வியாபாரத்தில் செழிப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. கிருத்திகை ஆதரவு கிடைக்கும். ரோகிணி கவனம் வேண்டும். மிருகசீரிஷம் வாய்ப்புகள் கிடைக்கும். மிதுனராசி. எதிலும் தீர யோசித்து முடிவு செய்யவும். விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வது நல்லது. கடன் பிரச்சனை தீர ஆலோசனை கிடைக்கும். வியாபாரத்தில் ஒப்பந்தம் சாதகமாகும். எதிர்பார்த்த வேலைகள் நிறைவேறும். உண்ணும் உணவில் கவனம் வேண்டும். பெரியோர்கள் இடத்தில் பொறுமை அவசியம். பெருமை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசீரிஷம் விட்டுக்கொடுத்து செல்லவும். திருவாதிரை ஒப்பந்தம் சாதகமாகும். புனர்பூசம் பொறுமை வேண்டும். கடகராசி. குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் மேம்படும். உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாகன பயணத்தில் நிதானம் வேண்டும். வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் திறமைகள் வெளிப்படும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். புனர்பூசம் எண்ணங்கள் மேம்படும். பூசம் தொடர்பு அதிகரிக்கும். ஆயில்யம் திறமைகள் வெளிப்படும். சிம்மராசி. நீண்ட நாள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மறைமுக பிரச்சனைகள் குறையும். கூட்டாளிகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. மகம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பூரம் மாற்றமான நாள். உத்திரம் பிரச்சனைகள் குறையும். கன்னிராசி. குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். வியாபாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் ஏற்படும். பெற்றோர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும். தெய்வ வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். முயற்சி மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள். உத்திரம் அனுசரித்து செல்லவும். அஸ்தம் எதிர்ப்புகள் நீங்கும். சித்திரை ஆதரவு கிடைக்கும். துலாராசி. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். பிரச்சனைகளின் காரணத்தை கண்டறிவீர்கள். நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அயல்நாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும். சுபகாரிய எண்ணம் கைகூடும். வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். சித்திரை ஒத்துழைப்பான நாள். சுவாதி ஒற்றுமை அதிகரிக்கும். விசாகம்
அறிமுகம் ஏற்படும். விருச்சிக ராசி. குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனை மேம்படும். பக்தி எண்ணம் அதிகரிக்கும். நண்பர்களின் வழியில் அனுசரித்துச் செல்லவும். அடுத்தவர்கள் பற்றிய சிந்தனைகளை தவிர்க்கவும். எதிரிகளின் பலம் மற்றும் பலவீனம் அறிந்து செயல்படவும். புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். அசதிகள் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. விசாகம் சிந்தனை மேம்படும். அனுஷம் அனுசரித்துச் செல்லவும். கேட்டை கவனம் வேண்டும். தனுசு ராசி. நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் முடியும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும். புதிய முயற்சிகளில் சிந்தித்துச் செயல்படவும். வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும். உறவினர்களால் மதிப்பு மேம்படும். பாசம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீலம். மூலம் உயர்வு உண்டாகும். பூராடம் சிந்தித்துச் செயல்படவும். உத்திராடம் மதிப்பு மேம்படும். மகர ராசி. முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும். நினைத்த காரியங்கள் இழுபறியாகி நிறைவு பெறும். பெற்றோர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடும். பிள்ளைகளின் படிப்பு தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும். மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். எதிலும் விவேகத்துடன் செயல்படவும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். உத்திராடம் பொறுமை வேண்டும். திருவோணம் அலைச்சல் மேம்படும். அவிட்டம் விவேகத்துடன் செயல்படவும். கும்பராசி. சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் மாற்றம் உண்டாகும். தனவரவில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் மாற்றம் ஏற்படும். சதயம் ஒத்துழைப்பு மேம்படும். பூரட்டாதி அறிமுகம் கிடைக்கும். மீனராசி. தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள். நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும். எதிர்பாராத சில திடீர் யோகங்கள் உண்டாகும். இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. பூரட்டாதி ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்பு கிடைக்கும். ரேவதி முக்கியத்துவம் மேம்படும்.